எப்பவும் போல பிக் பாஸ்ல தினந்தோறும் ஒரு டாஸ்க் வச்சு தான் டேவே ஸ்டார்ட் ஆகும். அப்படித்தான் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி எப்பவும் இல்லாம பிக் பாஸ்ல வந்து என்ன விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிக் பாஸ் வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா, யார் கூட கணக்குல இருப்பீங்க, இருக்க மாட்டீங்க. 2 நபரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணுங்கிற கட்டாயத்துல எல்லாருமே எழுந்து போயிட்டு நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. அப்ப அன்ஷிதா, சௌந்தர்யா இவங்க எல்லாருமே அவங்க வன்மத்தை கக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து பேசுறதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஆசையா இருக்கு. பிகாஸ் அவங்களோட ஃபேவரட் பர்சனை சொல்றாங்க. சில பேர் வந்து ஓட்டுக்காகவும் இல்லை எலிமினேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக மக்களோட ஃபேவரட் பர்சன் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்கள சூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முத்துக்குமரன் வந்து எழுந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மஞ்சூரி விட கண்டிப்பாக வந்து கணக்கில் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய விஷயங்கள் பேசும்போது அதை பார்த்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி சில வார்த்தைகளை உச்சரிச்சிருக்காரு. இப்படியே அன்னைக்கான இடத்துல வந்து இந்த டாஸ்க் மாதிரியே இந்த விஷயம் போயிருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா அடுத்தடுத்து வந்தவங்க எல்லாருமே சொல்ற சில விஷயங்கள் அக்செப்டபிளா தான் இருந்துச்சு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து ஒரு அசம்ஷன் வச்சிருப்பீங்களா? கண்டிப்பா இவங்கெல்லாம் வெளில போயிட்டா இவங்க கூட கணக்குல இருப்பாங்க அப்படின்ட்டு. அதை பத்தி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.